கவுண்டமணி சாரும் நாங்களும் தேனாம்பேட்டையில் தான் இருந்தோம். காமராஜர் சாலைன்னுக்கிட்டு ஆப்போசிட். ஆமாம். இப்போ இந்த பக்கம் எங்கள் வீடு இருக்கும், ஒரு 4 வீடு தள்ளி அந்த பக்கம் அவங்க வீடு இருக்கும், அந்த விஷயம் அவங்க வீடு இருக்கும். அதனால அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ என்ன ஒரு அப்போவே தெரியும் நடிப்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. நல்ல உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தா வீட்டம்மா வந்து வேற பாக்குறாங்க, அத புரிஞ்சுக்கணுமே நம்ம நடிப்பு அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து நடிப்பு 2வது சில்லறை, அதுதான் முக்கியம். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்சு என்னை கூட்டிட்டு வரும் பொழுதே சொல்லிட்டாங்க, அவங்களுடைய சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. என்னன்னா வந்து வீட்டுல தங்க மாட்டேன், நான் போய்கிட்டே இருப்பேன், நான் போனாதான் சம்பாதிக்கணும். கல்யாணம் பண்ணி அவரு கூட்டிட்டு வரும் பொழுது சொன்ன விஷயம் எங்க மாமனார் எனக்கு சொன்னிச்சு, உங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடுனாலும் வாங்கிக்கணும். சென்னையில வந்து அப்பவே 300 ரூபா வாடகையா இருக்கும்போது, 84ல் 300 ரூபா வாடகை இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, சென்னையில வந்து வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகும், அதனால உங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சு ஒரு சின்ன வீடாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. மேடம் தானே எல்லாமே, அம்மா தான் எல்லாமே சேர்த்து வைக்கிறது. ஆமாமா, எல்லாமே அவங்க தான். இது வரைக்குமே உங்களுக்கு பணம் என்ன மாட்டாங்க.